வணக்கம் மக்களே, வெல்கம் டு டேஸ்டி தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஸ்வீட் டிஷ். அகெயின் இது வந்து ஒரு நார்த் இந்தியன் ஸ்வீட் டிஷ், ஃபிர்னி அப்படின்றது பேர். ஸோ இதோட ஆரிஜின் வந்து நிறையா நார்த் இந்தியன் பிளேசஸ், பட் மோஸ்ட்டாக வந்து இதை காஷ்மீரில் தான் பண்ணுவாங்க. அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஏர்தன்வேர், அதாவது ஒரு மண் கிண்ணத்தில் வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு புட்டிங் மாதிரி, கிட்டத்தட்ட நம்ம பாயசம் மாதிரி, பட் இதில் வந்து பாஸ்மதி ரைஸ் போட்டு இதை பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெசிபி எப்படி அப்படின்றத வந்து இன்க்ரீடியன்ஸ்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபிர்னி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஸோ ஃபிர்னியோட பேஸ் வந்து நான் சொன்ன பாஸ்மதி ரைஸ். நான் ஒரு 5 பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா அலசிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 30 minutes to 1 hour வரைக்கும் ஊறலாம். அண்ட் கொஞ்சம் நட்ஸ் வச்சுருக்கேன் கார்னிஷ்க்கு. அண்ட் இந்த டிஷ்க்கு தேவையான ஸ்வீட்னஸ் வந்து எதர் நீங்கள் சுகர் சிரப் போட்டுக்கலாம், அப்படி இல்லாட்டி சுகர் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ்க்கு நீங்கள் 200 grams அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே சுகர் சிரப்பாக பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் மில்க் ஒரு 400 ml எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பாஸ்மதி ரைஸ், ஸோ அதோட கிட்டத்தட்ட ஒரு 10 மடங்கு குவான்டிட்டி வந்து மில்க் வேணும். தண்ணி தேவைப்பட்டால், இன்கேஸ் அது திக்காகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் டைல்யூட் பண்ணுறதுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளேவர் பண்ணுறதுக்கு ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன் நான். ரோஸ் எசன்ஸ், ரோஸ் வாட்டர் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். அண்ட் கொஞ்சமாக குங்குமப்பூ. சர்வ் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன மண் கிண்ணம். இதில் சர்வ் பண்ணால் பார்க்க நல்லாயிருக்கும். எனக்கு அட் சேம் டைம் இதோட 100% வந்து இந்த மண் கிண்ணத்தில் சர்வ் பண்ணால் தான் கிடைக்கும். 2 டேபிள் ஸ்பூன் பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம கிட்டத்தட்ட அரிசி கஞ்சிலாம் கிண்டுறதுக்கு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் நரன்னு இப்படி அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். அந்த பேனில் வந்து நம்ம பால் விட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி நம்ம ரைஸ் எவ்வளோ எடுக்கிறோமோ அதோட 10 times நம்ம வந்து பால் எடுக்கணும். அப்போ தான் அது நல்லா வேகும். குங்குமப்பூ போட்டுடுறேன். பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை சிம் பண்ணிவிட்டு, இல்லை அடுப்புலேருந்து பாலை எடுத்துகிட்டு நம்மளோட இந்த ரைஸ் மிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் போட்டதும் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லை அடியில் செட்டில் ஆகிடும். அண்ட் இந்த ஸ்டேஜில் ரோஸ் வாட்டர், நம்ம போட்ட ரைஸ் வந்து இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த மிக்சரும் நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சுகர் சிரப்போ நீங்கள் போடுறது இருந்தால் இப்போ போட்டுக்கலாம். நான் சுகர் சிரப் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. சுகர் சிரப் போட்டதும் உடனே திரும்பவும் டைல்யூட் ஆகிடும். அது இன்னும் ஒரு 5 minutes குக் ஆகினா திரும்பவும் கெட்டியாகிடும். ஸோ நம்ம போட்ட சுகர் சிரப் நல்லா வத்திடுச்சு. இதில் மாய்ஸ்சர் கண்டென்ட் இல்லாமல் நல்லா திக்காகிடுச்சு உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் நட்ஸ் போட்டுடலாம். ஸோ இது நல்லா திக்காகிடுச்சு. நம்ம வந்து சுகர் சிரப்போ வந்து இது குக்கான பிறகு தான் போடணும், அரல்ஸ் சாதம் வந்து குக் ஆகாது நம்ம போட்ட அரிசி. ஸோ அது குக்கானதுக்கப்புறம் சுகர் சிரப் ஏதாவது ஒன்று போட்டுட்டு திரும்பவும் திக்கானதும் நம்ம இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போது இந்த மிக்சரை நம்ம ஒரு சின்ன மண் கிண்ணத்தில் நம்ம மாற்றிடலாம். நம்மளோட ஃபிர்னி ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நம்ம குக் பண்ணிவிட்டு ஒரு 1 hour இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் விட்டுறணும். ஸோ இந்த ப்ராசஸில் என்ன ஆகும்னா, இதில் இருக்க எக்ஸஸ் மாய்ஸ்சர்லாம் அந்த மண் பானை அப்சார்ப் பண்ணிவிட்டு நமக்கு சாப்பிடும் போது கிட்டத்தட்ட க்ரீம் மாதிரி இருக்கும் இந்த மிக்சர். பிகாஸ் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மில்க்லேயே குக் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு க்ரீம் சாப்பிட்ற ஃபீல் தான் நமக்கு இருக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இது ஆக்சுவலி ஒரு நல்ல தீபாவளி ஸ்வீட்டும் கூட. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே எப்படி இருக்குது அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் டேஸ்டியான, சூப்பரான, எம்மையான ரெசிபிஸ் எல்லாமே உங்களை வந்து சேரணும்னா மறக்காமல் டேஸ்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள்.